வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். ஜெயலலிதாவினுடைய ஜாமீன் மனு இன்று கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அப்படின்னு இன்றைக்கு எல்லா நாளிதழ்கள்லையும் செய்திகள் இருக்கு. நேற்று ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றத்தின் வரம்பு மீறிய தீர்ப்பு, இதுபோல பல விஷயங்களை சிறப்பு நீதிமன்றம் வரம்பு மீறி தீர்ப்பு வழங்கி இருக்குதுன்னு சொல்லி அவருடைய ஆர்குமெண்ட்டை வச்சிருக்கிறாரு. முதல்ல திங்கட்கிழமைக்கு தள்ளி வச்ச உயர்நீதிமன்றம் அதுக்கப்புறம் பதிவாளரிடத்தில் முறையீடு செய்த பிறகு மனுவை கொடுத்த பிறகு வேறு நீதிபதியின் ஒப்புதலின் பேரில் இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய விசாரணை எந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது அப்பீலில் கிரவுண்ட்ஸ் போடுவாங்க. கீழ் நீதிமன்றம் சில விஷயங்களை கவனிக்கவில்லை அல்லது தவறு செய்திருக்கிறது அதெல்லாம் அப்பீலில் சொல்கிறதோ அது மாதிரி தான் சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாங்க. இது இவங்க ரெஃபர் பண்ணது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட அது தேவையில்லை, நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அவர்களே விசாரித்து மனுதாரரை மாத்திரம் விசாரித்து கொடுக்கலாம் பெயில் அப்படிங்கிற ப்ரொவிஷனை சொல்கிறாங்க. சிவில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 389 பற்றி ரெஃபர் பண்ணுறாங்க. 389(1) பெண்டிங் அப்பீல்னு வருது. பெண்டிங் எனி அப்பீல் பை அ கன்விக்டட் பர்சன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு ஒரு டவுட். இப்போ நேற்று தான் இவங்க அப்பீலே போட்டிருக்கிறாங்க. இந்த டெஃபினேஷனில் அது வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, அட்மிஷன் ஆச்சு இப்போ 2 மனுவும் சேர்ந்தே வருது இதில். அதனால எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதில். அதே நேரத்தில் ஸ்பெஷல் ஆஃபீஸர்கிட்ட அதே செய்தியிலே ஸ்பெஷல் ஆஃபீஸரோடைய கருத்தை மாத்திரம் கேட்கலான்னு அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் அரசாங்கத்தினுடைய அந்த இவரை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவர் நேரம் டைம் வாங்கினார்னா சொல்ல முடியாது. அதனால இது நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ப்ராசிக்யூஷன் சைடில் அவங்களுக்கு அவங்களுடைய கருத்தை சொல்ல அனுமதிக்காமல் அதை செஞ்சிருவாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது இது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை. அதை அவங்க கோணத்தை நம்ம சரியா தவறான்னு கருத்து சொல்றது கூட பொருத்தம் இல்ல. அதுதான். ஆனால் ஒரு கருத்து சொல்ற அளவுக்கு சட்ட தெளிவு இல்லை எனக்கு. ஆனா அதே சமயம் ஒரு சராசரி மனிதனா மக்களோட தொடர்புள்ளவன்ற வகையில் மக்களுடைய கருத்துக்கள் பார்க்க சொல்ல இது கர்நாடகத்தில் நடக்கின்றதால அந்த கர்நாடகத்து மக்களுடைய மனநிலையை இந்த நடவடிக்கைகள் பிரதிபலிக்கிறதோ என்ற எண்ணம் வருகிறது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக கர்நாடகத்தில் இருக்கின்ற அந்த மன உணர்வினுடைய வெளிப்பாடு தான் அந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள். இன்றைக்கு அரசு வழக்கறிஞர் அந்த இடத்துக்கு அந்த பதிலை சொல்றாரு. அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தொடர்பில்லாத வழக்கில் அவருக்கு 27ஆம் தேதியோடு அவருடைய பணி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அப்போ ஏன் அந்த நீதிமன்றத்தில் இந்த கருத்தை சொல்றாரு? அவர் யாராவது அடைச்சாங்களா? அவர் அடைச்சாங்கன்னா ஏன் அவர் அடைச்சாங்க? அவருக்கு அதுக்கு அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அவர் ஏன் அடைக்கிறாங்க? அப்போ இது ஏதோ ஒரு காரணத்தை இவங்க கற்பிச்சுட்டு இந்த வழக்கை இன்னும் தாமதப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு அவங்க செயல்படுறாங்களோன்ற ஒரு அச்சம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வந்திருக்கிறது. அதுங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குற்றம் தண்டிக்கப்பட்டவர் விஐபியா சாதாரண மனிதனான்னு பார்க்கறதோட சட்டத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த மனு மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குவாங்கன்னு சொன்னால் பல வழக்குகளில் இருக்கிற அந்த கைதிகள் இதே மாதிரியே வழக்கு போடுவாங்க, இதே மாதிரியே நாளைக்கே விசாரிக்கணும்லாம் போட ஆரம்பிப்பாங்க. இது நீதிமன்றத்துக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்றாரு ப்ராசிக்யூட்டர் அங்கே வந்திருக்க வேண்டியது. ஆனால் அவர் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அப்பாயிண்ட் ஆகலை, அதனால நான் இதில் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு பவானி சிங் கூட. பட் தெரியல. இந்த பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்துக்கு எல்லாவித அதிகாரமும் உண்டு, இன்னரண்ட் பவர்ஸ் இருக்கு. கீழ்மை நீதிமன்றம் போல இல்லாமல் அது நினைத்தால் என்ன வேணா செய்ய முடியும். அந்த நிலையில தான் இருக்கு. அதனால என்ன முடிவு வரும்னு தெரியல.